போன வேடம் இதுன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கு அப்புறமா நான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்க. நாங்க ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும்? நாங்க ப்ரொடியூசர் இல்லையே. விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸ்ல அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போறது இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும்? எருமசாணி நான் எப்பவுமே நான் சைல்ட்ஹுட்ல இருந்து பார்ப்பேன். ஸோ அதனால இவரோட ஃபேன் பேஸ்ல தான் நான் அது ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சனால தான் நான் வந்து குளோபல் வில்லேஜஸ் கிட்ட ஆடிஷன் போனேன். 3:30 ஆடிஷன் போனேங்க. என்ன மாதிரி அங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ அம் டெல்லிங் யூ திஸ். அண்ட் இவங்க வந்து கொடுத்த வேர்ட்ல மட்டும் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்கும். ஸோ இப்போ எங்களால பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 minutes மாத்தி we were telling him. ஆனா அவங்க சுத்தமா கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸ்ல he was shouting. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? நாங்க எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும்? நாங்க ப்ரொடியூசர் இல்லையே. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஸ்டோரி எழுதினாரு தானேம்மா உங்களுக்கு வந்து இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானே பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட். ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போ இது வந்து நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னன்னா இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவாரு, இல்லம்மா இந்த எபிசோட் வந்து நீங்க வேற லெவல்ல போயிருவீங்க, வேற ரேஞ்ச்ல போயிருவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு சீரீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலா அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயத்துக்கு யாராவது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு. நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காம மாத்தி கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா he started using abusive words. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணப்போ, how do you know he is my boyfriend or my friend? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், who are concerned to me. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளி, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சோ கால் அனுகிரகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்ல. நாங்க ரேண்டமா ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்கன்னு நாங்க ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சோம். ஸோ இன்னொருத்தவங்க வச்சு நாங்க ரெக்கார்ட் பண்றதோ இந்த மாதிரிலாம் நாங்க சீப் திங்ஸ்லாம் நாங்க பண்ணல. ஸோ அனுகிரகா நீங்க ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணிருக்கீங்களா? அதான் என்னோட கொஸ்டின். 8 months இது நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேணா வந்து 1 monthல எனக்கு வீடியோ போடலாம்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, டிஆர்பி இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு 1 monthலயே அந்த வீடியோ போடலாம்ல. ஏன் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன்? ஏன்னா உங்களோட புருஷன் ஹஸ்பண்ட் விஜயகுமார் இவர் சொன்ன வேர்ட்னால நம்பி கேரக்டர் டெவலப் ஆகும் ஓகேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் இவ்வளோ வெயிட் பண்ண நான் என்னோட 1 year. அதுக்கு நீங்க என்ன வந்து இது சொல்றீங்க? அப்போ உங்ககிட்ட இது கேட்காம என்னோட சேலரி ஏன் கட் பண்ணணும்னு கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன கிடைக்கணும் அனுகிரகா, நீங்க வந்து தெரிஞ்சுதான் நீங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணல இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்க 2-3 times படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 hours டிராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்கல்ல. கண்டிப்பா ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்றீங்க. இதுல எப்படி விஜய் இதுல இன்வால்வ் ஆவாங்க? நீ வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் தெரியும். I'll expose you like hell and literally, and this is an open actually challenge to Vijay Kumar. Open challenge to Vijay Kumar. Can you say that okay, I have threatened you for money? Can you say this? Vijay Kumar, you're answerable. எப்போவாச்சும் நீங்க வெளியே வந்துதான் ஆகும் இத பத்தி பேச. எப்பவுமே ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு விஜயகுமார். For your kind information.